ஆண்டவர் தம்முடைய சபையை குறித்து வைத்திருக்கிற அழகான நோக்கத்தை விளங்க பண்ணுவதற்கு பழைய ஏற்பாட்டிலே 3 முக்கியமான அடையாளங்களாக அல்லது மெட்டஃபார் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அவைகளின் நிழலாட்டமாக காண்பித்து வைத்திருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு முன்னதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது நோவாவின் பேழை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக மோசேயின் ஆசரிப்பு கூடாரம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது சாலமோன் கட்டின ஆலயம் ஆண்டவருடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும், இது எப்படியாக ஆண்டவர் இதில் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சபைக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்கிறதை 3 காரியங்களிலும் 3 காரியங்களை வேகமாக உங்களுடைய தியானத்திற்காக, உங்களுடைய ஃபர்தர் ஸ்டடிக்காக, இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் உங்களோடு கூட சில காரியங்களை மாத்திரம் பேச விரும்புகிறேன். முதலாவது நோவாவின் பேழையை குறித்து பார்க்கலாம். ஆண்டவர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி பின்னதாக உண்டாக்க போகிற தன்னுடைய சபை எப்படி செயல்பட போகிறது என்பதை நோவாவின் காலத்திலேயே தீர்மானம் பண்ணினவராக, அதை காண்பிக்கும்படியாக, மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த பேழைக்குள்ளே வருவதற்காக ஒரு பேழையை நோவாவின் மூலமாக உண்டாக்கின காட்சி உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்கும். மனிதர்கள் பாவத்திலே வாழ்ந்தபோது, மனிதர்கள் பாவத்திலே சீரழிந்த போது, தேவனுடைய கோபம் இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு காரணமாக, தேவன் மனஸ்தாபப்படுவதற்கு காரணமாக, தான் உண்டாக்கினவைகளை அழிக்கிறதற்கு காரணமாக அவருடைய கோபம் பற்றி எறிந்த போது, அங்கே சில காரியங்களை ஆண்டவர் இந்த பேழையின் மூலமாக இன்றைய சபைக்கு அதை அடையாளமாக்கும்படியாக ஒரு காரியத்தை காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த காரியங்களை குறித்து நான் விவரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை யாராயிலும் இப்பொழுது சமீபத்தில் தான் ஆண்டவருக்குள் வந்திருக்கிறீர்கள் என்பதனால சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நோவா என்கிற ஒரு கிருபை பெற்ற மனிதனை ஆண்டவர் கண்டுபிடித்து அவன் மூலம் ஒரு பேழையை உண்டாக்குகிறார். அந்த பேழைக்குள்ளே வருவதற்கு காரணம் 3 முக்கியமான காரணங்கள் என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் அது சபைக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் சபைக்குள்ளே வருவதற்கு இந்த 3 காரியங்களுடைய அடிப்படையான உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஐயா, நான் சபைக்குள்ளே வந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு முன்னதாக நீங்கள் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நோவாவை அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் பேழையை உண்டு பண்ணு சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவினாலே ஆண்டவர் ஒரு சபையை உண்டாக்கி இந்த சபைக்குள்ளே வந்து நீ பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பாதுகாப்பா இருப்பதற்கு எப்படியோ வாழ்ந்த நம்மை, எங்கேயோ வாழ்ந்த நம்மை, தாறுமாறாக வாழ்ந்த நம்மை அறைகூவி அழைக்கிற சத்தத்துக்கு முதலாவது எவன் கீழ்ப்படுகிறானோ அவன் இந்த பேழைக்குள்ளே அவன் அடைக்கலம் புகுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. முதலாவது காரியம் வாசிக்கலாம். 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் பேதுரு இதை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதை பார்க்கலாம். 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அழகாக பேதுரு அதை விளங்க பண்ணுகிறார். God was not quick to anger. காத்திருக்கிறார், 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 காத்திருக்கிறார். என் சத்தத்துக்கு ஒரு மனிதன் கேட்க மாட்டானா? வருகிற அழிவை புரிந்து கொள்ள மாட்டானா? அதில் இருந்து விடுதலையாக மாட்டானா? வரப்போகிற ஆபத்தை புரிந்து கொள்ள மாட்டானா? அவனுக்கு நான் சொல்லுகிறேன், அவனுக்கு விளங்கவில்லையே, இன்னும் கொஞ்சம் காத்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் காத்திருப்பேன். என் வேதம் சொல்லுகிறது, நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்த பின்னரும், வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் இந்த வசனத்துக்கு மறுபடி வரலாம். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த வசனத்தை நாங்கள் கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன்.
ஆதியாகம புதியவர்களுக்காக, பழையவர்கள் நீங்கள் தேறினவர்களாக இருப்பீர்கள், ஆனாலும் புதியவர்களுக்காக நான் இதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். 7வது அதிகாரம் 9வது வசனத்தை 8-9 வாசிக்கலாம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7வது வசனத்தில் நோவாவும் குடும்பத்தாரும் உட்பட்டார்கள். பின்னதாக தேவன் கட்டளையிட்டபடி அவனிடத்தில் சேர்ந்து தேவ சத்தத்தை கேட்ட அவர்கள் அங்கே வந்து விட்டார்கள். 10வது வசனம். 7 நாள் சென்ற பின்பு நன்றாய் கவனிங்கள் ஐயா. ஆண்டவருடைய சத்தத்தை நோவா பிரசங்கித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, அழிவு வரப்போகிறது, பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகிறது, இதுவரை நீ கண்டிராத காரியம் வரப்போகிறது, எல்லாம் மாம்சமான எல்லாம் அழிக்கப்பட போகிறது. ஒன்லி ஒன் வே, ஒரே ஒரு வழி மாத்திரம். வந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், உன் ஜீவனை நீ தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று செய், உள்ளே வந்துவிடு. I have prepared something, நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று நோவாவின் மூலமாக பேசிக்கொண்டே இருந்தார். நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான் அந்த மனிதன். இங்கே கட்டிக்கொண்டே இருந்தான், அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அதற்கு பிறகு எல்லாம் முடிந்தது பிறகு தேவன் கட்டளையிட்டபடி செய்த பின்பு அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பிரவேசித்தார்கள். நோவா வீட்டில் அங்கே காட்டிலெல்லாம் போய் மிருகங்களை பிடிக்கல. முடிந்தது என்கிற சத்தத்தை கேட்டபோது மிருகங்களுக்குள்ள ஒரு பெரிய அசை உண்டாயிற்று. கீழ்ப்படிய வேண்டும் என்கிற மிருகங்கள் அதுவாக புறப்பட்டு வந்தன. அப்படி புறப்பட்டு வந்தவைகளை சேர்த்து கொண்ட பின்னரும் என் ஆண்டவர், இன்னும் ஒரு மனிதன் வரமாட்டானா, இன்னும் ஒரு மனிதன் மாட்டானா? One more man may come, one more family may be attached, one more family will come into the ark. ஆண்டவருடைய பொறுமையை பாருங்கய்யா. அவருடைய பாவம் ஆண்டவரை கோபப்படுத்தினது உண்மைதான். அவருடைய பாவம் தேவனை மனஸ்தாபப்படுத்தினது உண்மைதான். அவருடைய பாவம் தேவனுக்கு இவர்களை வைத்திருந்தால் இந்த பூமியை கெடுத்து குட்டிச்சோராக்கி விடுவார்கள் என்கிற அந்த ஆவங்கத்தின் பேரிலே கிருபை பெற்ற ஒரு மனிதனை கொண்டு ஒரு காரியத்தை செய்துவிட்டு இன்னமும் 7 நாள் காத்திருக்கிறார். இந்த கால வேளையில தேவனுடைய பொறுமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பொறுமையாய் காத்திருந்த போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் கீழ்ப்படுகிறதே. God always looks for obedience. Obedience. சபைக்குள்ள யார் உட்பட முடியும்? சபையின் பேழைக்குள்ள யார் உட்பட முடியும்? தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள யார் உட்பட முடியும்? The one who obeys. இந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அதற்கு முன்னதான காரியம் சொல்கிறது, மற்றவர்கள் கீழ்ப்படியாமல் அழிந்து போனார்கள். ஆனால் இவர்களோ கீழ்ப்படிந்தவர்களாக உள்ளே வந்தவர்கள். ஒரு நிமிடம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சபைக்குள்ளே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு முதலாவது தேவையான காரியம் கீழ்ப்படிதலே. ஹல்லேலூயா. பாவத்திலே, சேற்றிலே, அழுக்கிலே, தேவனுக்கு விரோதமாக, முரட்டாட்டமாக, தேவனுடைய காரியங்களை அலட்சியம் பண்ணி, தேவனுடைய காரியங்களை எண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நான் ஒரு நாளில் அவருடைய சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்னை கூவி அழைத்ததினாலே, அவருடைய அன்பு என்னை கூவி அழைத்ததினாலே நான் ஓடோடி வந்தேன். சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. கல்வாரியின் அன்பினை கண்டு நான் கண்ணீருடன்
பாதத்தில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தாள். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தாள். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய். பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையில ஒரு சகோதரன் ஆண்டவருடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சமீபத்தில் பீகாருக்கு வந்தார். அவருடைய சபையில் போய் 3 நாட்கள் கன்வென்ஷனில் பேசுவதற்கு கடந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அவருடைய சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள், அதிர்ந்து போவீர்கள். அவர் பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். பாளையங்கோட்டையில் அவரும் அவருடைய சகோதரனும் சேர்ந்து ஏராளமான வெடிகுண்டுகளை உண்டாக்கி இலங்கையில் இருந்த இயக்கத்துக்கு சப்ளை பண்ணி கொண்டிருந்தவர்கள். நல்லா கவனிங்கள். திருநெல்வேலியிலேயே பாளையங்கோட்டையிலேயே குண்டுகளை உண்டாக்கி இலங்கைக்கு சப்ளை பண்ணி கொண்டிருந்தவர்கள். ஆகையினால பணம் ஏராளமாய் தாராளமாய் புழங்கினது மாத்திரமல்ல, கைத்துப்பாக்கிகள் ஏராளமாக பண்டமாற்றப்பட்டதாம். அது அவரை அடுத்த லெவலான ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு அழைத்து சென்றது. ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறார் என்று பெற்றோர்கள் கண் கலங்கினார்கள். ஐயோ, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார். 2 பேரும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஏராளமான millions of rupees was coming on the way. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர், எப்படி ஐயா இந்த இயேசுவை கண்டுபிடிங்க? அவ்வளோ பணம் இருந்தது, நீங்கள் தவறான காரியத்தை செய்து மற்றவரை அழிப்பதற்கு. அவர் தன்னுடைய கதையை சொல்லும்போது என்னை அறியாமலே கண்ணீர் விட்டேன். அவர் சொன்னார், ஆண்டவர் ஒரு நாள் கல்வாரி காட்சியை கண்டபோது தன்னை மாய்த்து கொண்ட ஒரு ஆண்டவர் எதற்கும் உதவாத என்னை கண்டுபிடித்து இன்றைக்கு தூக்கி எடுத்து என்னை ஊழியக்காரனாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னது மாத்திரமல்ல, வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஏசுரத்தின் அம்மான்னுட்டு ஒரு சகோதரி ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் அதிக படிப்பறியாத அவர்களை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக இவர் அங்கே இருக்கிறார். அங்கே அவருக்கு பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. பட் in the between Bangalore and Mysore he is conducting 1500 prayer cells. அங்கே இருந்து அவர்களை வளர்த்து வைத்து இவர்கள் மூலம் ஆண்டவருடைய ஊழியத்தை பெரிதாக செய்து கொண்டிருக்கிறார். 1500 prayer cells. Can you just imagine, sir? He raised leaders and gave them freedom to operate, and they all form a big. ஏனென்றால் பெங்களூரில் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டுவது என்பது அல்லது எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு சேர்ப்பது என்பது கூடாத காரியம். ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே அவர்கள் 10 பேர் 15 பேர் 8 பேர் கூட இருக்கிறவளை அதில் ஒரு 20 வாலிபர்கள் எடுத்துக்கொண்டு தான் பீகாருக்கு வந்தார். அண்ணன், உங்களால் நான் சவால் பெற்றேன். I learned every thrive to go and reach because you are the reason சொல்லி என்னிடத்துல உங்களை பார்த்து அந்த காரியங்களை என்னுடைய மக்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பீகாருக்கு வந்தார். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். அவருடைய பேழைக்குள் கொண்டு வந்தார். ஆனால் வெளியே இருந்தபோது இருந்த கீழ்ப்படிதலை காட்டிலும் உள்ளே வரும்போது இருந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கும் உள்ளே பிராக்டிஸ் பண்ணப்படுகிறதா என்பதை ஒன்று கேட்பாரும். It is a place of people those who are obedient. That's all. சபை என்னையா? சபை என்ன? நோவாவின் பேழை நமக்கு காண்பித்து கொடுப்பது என்ன? கீழ்ப்படுகிறவர்களின் கூட்டம். பக்கத்தில் உங்க சொல்லுங்க, நீங்க சபைக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்க பேரு கீழ்ப்படியோடைய கூட்டம். உங்களுக்கே தெரியுது நான் கீழ்ப்படியலைன்னுட்டு நிறைய பேருக்கு.
கண்ணு வெளியே வர்றது பார்த்தா தெரியுது. Listen, listen. The first thing. அது மாத்திரமல்ல, உள்ள வந்த பிறகு அந்த மிருகங்களோடு கூட வாழுகிறதுக்கு ஒரு டாலரன்ஸ் வேணும். சகிப்பு தன்மை இல்லாம உள்ள இருக்க முடியுமா? 2 நாளில் குதிக்கணும்னு நினைச்சிருந்தா நோவாவும் குடும்பமும் குதிச்சிருக்க வேண்டும். என்றால் ஒன்று ராத்திரியில் கத்துது, ஒன்று பகலில் கத்துது. அந்த ராத்திரியில் கத்துது, பகலில் கோழி கத்துது. காலையில் இருந்துச்சா கோழி கொக்கரக்கோங்குது. அது பழக்கம். அது பழக்க தோஷத்தில் அது அப்படி தான் கத்தும். ஹலோ, அது பாவம். காலையில் இருந்து கோழி கூறுவது பாவமா? பழக்கம். காலையில் நான் மட்டும் எந்திரிக்க மாட்டேன், எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன். அல்லேலூயா. ஆமா, அது பாவம் இல்லை, அது ஏன் பழக்கம். போக மாட்டேங்குது. உள்ள வந்த உடனே போயிடுச்சா என்ன? ஹலோ, பாவம் போயிடுச்சு, ஆனால் பழக்கம் போகல. எப்பா மற்றவங்க தூங்குறாப்பா, அதை பற்றி எனக்கு கவலை என்ன? அதனால அது பட் உள்ள இருக்கிற ஆள் சகிச்சு தான் போகணும், வேற வழியே இல்லை. அந்த ராத்திரி தான் கத்தும். நான் தூங்கணும், டீப் ஸ்லீப்பில் இருக்கும், காதுக்குள்ளே கத்துறேன்னு யானை சொல்லிச்சுன்னா, யானைக்கு படுத்து தூங்க முடியாது, நின்று தான் தூங்கணும், வேறு வழியே கிடையாது. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்லீப் லைக் எ ஃபிஷ். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜஸ்ட் இமேஜின். எல்லாம் கீழ்ப்படிஞ்சு தான் உள்ளே வந்துச்சு. ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தேன்னா எல்லாம் யானை என்ன செஞ்சுருக்கலாம்? ஒரு உதை கொடுத்து கட்டினானுங்க. எனக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ரூம் கட்டி என்னை இவங்களோட கடந்து பாடுபடாமல் இருக்குது ஒரு மிதி கொடுத்துருந்தேன்னா அது உடஞ்சிருக்காதா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி டைட்டானிக் டெக்னாலஜி நான் கீழே. அன்னைக்கு நோவாவின் காலத்தில் டைட்டானிக் டெக்னாலஜியாக இருந்துச்சு. they were not using because they are tolerant. சகிக்கப்படுத்தி கொண்டார்கள். சேர்ந்து வாழ்வதற்கு, இணைந்து வாழ்வதற்கு, இசைந்து வாழ்வதற்கு கற்றுக்கொண்டார்கள். ஐயா, சபை என்னையா? நாங்கள் கீழ்ப்படுகிறவர்கள். முதலாவது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒருவர் இசைந்து போவதற்கு, நாங்கள் சகித்து போகிறதற்கு விட்டு கொடுத்தவர்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சபைகளிலே இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நாம் மறந்து விட்டோம். ஆண்டவர் என்னத்தை காட்டி கொடுக்கிறார் என்பதை மறந்து விட்டோம். Where there is no tolerance, the church will be always shaking. உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரே ஒருத்தர் தாங்கிறதுக்கோ ஒருத்தருன்னா நோவா சொல்லியிருப்பான், டப்பா எனக்கு போய் புது பேழை, நான் தான் ஃபர்ஸ்ட், இது மெய்ட் அண்ட் எஃபர்ட்ப்பா, நீங்கள் வேற ஆட்டிக்கு எடுத்துடாதீங்கடா. Listen. The first thing expected from persons inside the church is obedience, and the second thing is tolerance. மூன்றாவது, அங்கே வேறுபடுத்தப்பட்டவர்கள், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த முதல் பிக்சர்ல ஆண்டவர் என்ன காண்பிக்க விரும்புகிறார்? தானா ஒருத்தனும் சேர்க்க முடியாது. அதனால தான் என் ஆண்டவர் சொன்னார், என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும், ஹல்லேலூயா, என்னிடத்தில் வருமா. நாம் பாடுகிறோம்லப்பா, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு, நன்றி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ.
கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இரண்டாவது பிக்சர் is a tabernacle. இரண்டாவது காரியம் the tabernacle of Moses. அதுவும் நமக்கு நன்றாக தெரியும். அதிலேயும் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நன்றாக கவனிங்கள். அதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. 3 காரியம் நீங்கள் ஃபர்தராக அதை டெவலப் பண்ணி தியானித்து அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1, involvement of everyone. டேபர்னக்கல் கட்டினது யாரையா? பேர்தான் மோசஸுடைய டேபர்னக்கல். ஏன்னா அவருக்கு ஒரு பிளான் கிடைச்சது, அவ்வளவுதான். We always call மோசேயின் கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னாலும், அநேக நேரங்களில் இது மோசேயின் கூடாரம் என்று சொன்னாலும், அதில் ஈடுபட்ட அனைத்து பேருடைய காரியங்களையும் கொஞ்சம் வரிசையிட்டு பார்த்தீர்கள் என்றால், என்னை பொறுத்த மட்டும் 60 விதமான ஆட்கள் அந்த வேலையை செய்வதற்கு ஈடுபட்டு இருக்கிறார்கள். You take a Bible study and make a note of it. People, those who are experts in many things, 60 people, 60 kinds of people. 60 விதமான ஆட்கள். தோல் வேலை செய்கிறவர்கள் உண்டு, மர வேலைகள் செய்கிறவர்கள் உண்டு, ரத்ன வேலைகள் செய்கிறவர்கள் உண்டு, நூல் நெய்கிறவர்கள் உண்டு, வெள்ளியிலே வேலை செய்கிறவர்கள் உண்டு, தங்கத்திலே வேலை செய்கிறவர்கள் உண்டு, ஃபர்னஸ்லே வேலை செய்கிறவர்கள் உண்டு. கான்ட்ரிபியூட்டராக இருந்தவர்களை குறித்து ஒரு சில வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே. போதும் அப்காமாருடைய பாக்கெட்ல இருந்த முகம் பார்க்கிற அன்னைக்கு இருந்த அந்த தர்ப்பணங்கள்னா அன்னைக்கு இருந்த மிரர். அன்னைக்கு கிளாஸ் கிடையாது, அது வெண்கலத்தால பாலிஷ் பண்ணதுல முகத்தை பார்த்தாங்க. கூட கொடுத்து அவங்களும் தயாரிங்க. ஞானமுள்ள ஸ்திரீகள் பஞ்சினாலே அவர்கள் நூலை திரித்தார்கள். நீங்கள் போய் படிச்சு பாருங்க. I don't have time to explain 60 kinds. I counted 60 kinds of people were involved in the church. That means almost everybody was involved. ஐயா, சபை என்ன? எனக்கு ஒரு ரோல் உண்டு, எனக்கு ஒரு அழைப்பு உண்டு, எனக்கு ஒரு பாகம் உண்டு, நான் பங்காற்ற வேண்டிய ஒரு வேலை உண்டு என்பதை என்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விசுவாசியும் புரிந்து கொள்ளவில்லையோ அன்றைக்கு அதற்கு பேர் சபை அல்ல, அதுக்கு பேர் கிளப். Church is a place where everybody contributes, everybody involved, everybody does their work. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் எப்பொழுதும் பீகாரில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை அழுத்தமாகவே என்னுடைய மக்களுக்கு சொல்லுவது வழக்கம். நான் ஞானஸ்தானம் என்ன சொல்லுவேன் என்றால், நீ கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு பாகம். நீ என்ன சரீரத்தின் உறுப்பு என்று தேவன் உனக்கு காண்பிக்கிற சித்தத்தின்படி உன்னை இணைக்கிறார். நீ புரிந்து கொள். முதலாவது நீ யார் என்பதை புரிந்து கொள். நீ ஒரு சரீரத்தில் ஒரு அவயவம் என்பதை புரிந்து கொள். நீ இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நீ அதை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற என்பதை மறந்து போகாது என்பதை நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கொஞ்சம் அழுத்தமாகவே என்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இந்த காலை ஆராதனையில் ஏதோ ஃப்ரைடே சர்வீஸ், மார்னிங் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டேன், ஐ ஹவ் டன் மை ஜாப் என்று சொல்லிவிட்டு போகிறதற்கு சபை என்று சொல்கிற இடத்துல இடமில்லை. I have a part to play. If every member understands this little truth. வரும்போது என்னோடு கூட என்னை கொண்டு வந்த சகோதரனிடத்தில் ஒரு காரியத்தை கொண்டு சொன்னார்.
கடந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நாங்கள் நடத்தினோம். யார் நடத்தினா தெரியுமா? The whole service was conducted by our teenagers, 13 to 17, 19 கூட போகல, 13 to 17 பிள்ளைகளை நான் கூப்பிட்டேன். அவிடத்தில் சொன்னேன், the whole service, குட் ஃப்ரைடே சர்வீஸ் you are going to conduct, நீங்கள் தான் நடத்த போகிறீர்கள், நீங்கள் தான் முதல்ல இருந்து கடைசி வரை நடத்த போகிறேன் என்று அவர் சொன்னபோது, I have never attended such a beautiful, impact making, inspiring good Friday service in my life. I am not, என்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்த வேண்டும் என்று சொல்லவில்லை, என்னுடைய பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. We don't believe others. We don't believe others. I was sitting, என்னைய வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பிரசங்கியார்களே கொஞ்சம் யோசிப்பாங்க, சொல்லுவாங்க, கொஞ்சம் உழப்பிட்டாங்கன்னா சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும் தமிழில், சொதப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கும்போது வரமாட்டேங்கன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பிரசங்கிகள். பட் my children from the age of 13 to 17, they made such a beautiful service which I never attended in my life, I can say. அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் அது அது இருக்கிறது. அதில் சில பாகங்கள் மாத்திரம் தமிழில் இருக்குது. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் ஹிந்தி யூ கேன் லிசன் டு தட். என்னுடைய கடைசி மகளுக்கு, அவளுக்கு நான் ஒருத்தருக்கும் இது நீங்கள் செய்யணுங்களா, அவர்களே கூடி அவர்களை இதை நீச்சை இதை நீச்சின்னு சொன்னபோது, என்னுடைய கடைசி மகளை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு கையில்லாதவள். அவள் வந்து என்னிடத்தில் நான் அவளை பார்த்து கேட்டேன், உனக்கு ஏதாவது ரோல் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் டாடி, இந்த ஒர்ஷிப் நடத்துறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிங்களா, அதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கேட்டேன், ஒர்ஷிப் நடத்த முன்னால் கொடுத்துருக்காங்களா? அப்படியா, நீ என்ன சொல்ல போகிறமா? நான் ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாய் அன்பு கூறுகிறோம், எல்லாரிடத்திலும் சமமாக அன்பு கூறுகிறோம் என்று சொல்ல வந்திருக்கேன். அப்போ வேண்டு கேட்டான், நான் என் சாட்சின்னு சொல்ல போகிறேன். நான் கேட்டேன் அவளை பார்த்து, என்னம்மா சொல்ல போகிற? மல்கூசனுடைய காதுகளை ஒட்ட வைத்து பகைஞனையும் நேசிக்கிறேன், மறுதலித்த பேதுருவையும் திரும்பி பார்த்து உன்னையும் நேசிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். His love for Peter and his love for his enemy was the same, and he loved me. அதனால தான் எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மா தூக்கி என்னைய ட்ரெயின் முன்னால் போட்டாங்க, நாய் கடிச்சு என் கையை தின்னுட்டு, ஆனால் என் இயேசு அன்பு மாறாதனால நானும் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி அவர் நடத்தின போது அழாத கண்கள் இல்லை. She was preaching for 10-12 minutes, but she preached. I didn't help her, I didn't ask her. நான் அவளை சொல்லிக் கொடுக்கவில்லை இப்படி தான் பிரசங்கம் பண்ணணுன்ட்டு. என்கிட்ட வந்து அவள் டிப்ஸ் கேட்கல, இது செய்ய போகிறேன் டாடி, செய்யலாமா, அவ்வளோதான் கேட்டான். நான் சொன்னேன், as the Lord leads you. From the age of 13 to 17, 7 வார்த்தைகள் மேலே அவர்கள் கொடுத்த பிரகாசம் இருக்கிறது. As a preacher, I was inspired, I tell you. 7 வார்த்தைகளை வைத்தவர்கள், 7 பேர் பிரசங்கம் பண்ணின காரியமும், வர்ஷிப் நடத்தின காரியமும், சாட்சி கொடுத்த காரியமும், அந்த 3 hours service was packed with power and inspiration. ஏன் தெரியுமா? I believe everybody has got a role. Many times we don't give because we don't trust, we don't believe the principle of God. God wants to show to the church, the tabernacle, 60 kinds of craftsmen, experts are joining with Bezaleel, Aholiab. பெசலியேலுக்கும் அவர்கள் ஞான இருதயமுடையவர்கள், தேவனுடைய ஆவியினால் ஏவுதலை பெற்றவர்கள், those who are inspired by the Spirit, those who are motivated by the Spirit, join hands and they made a beautiful Ark of Covenant. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நீங்கள் 40வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், யாத்ராம் 40 அங்கே 13 முறை வருகிறது, கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் என்று இருக்கிறது. They were not recognized. Who bothers? இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். யாத்ராகம் 40வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே கர்த்தர் மோசே கற்பித்தபடியே. Yes, everything is perfectly fit, but whose name is there? Who bothers? ஐயா, நான் தான் செஞ்சேன், நீர் சொன்னீர், நான் செஞ்சேன். I was involved, I soiled my hands. என்னுடைய கரங்களை நான் காயப்படுத்தினேன், என்னுடைய கரங்களை நான் கரைப்படுத்தினேன், என்னுடைய கரங்கள் இதில் இணைந்தது. No. Are you make the pattern according to my plan? சபை என்ன?
கர்த்தர் கட்டளையிடபடி எல்லாரையும் உள்ளணைத்து செய்யப்படுகிற ஒரு பெரிய காரியம். இந்த கால வேளையில் சபைக்குள்ளே வந்திருக்கிறதற்கு உரிமை பெற்ற உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை பார்ப்பதற்கு கண்களை திறந்ததாக. முதலாவது, எல்லாரையும் இணைத்து எல்லாரையும் செயல்பட வைப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வருகிறது சபை. இதை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு பாட்டு இருக்கிறது. இரண்டாவது, தேவன் கொடுத்த கட்டளையின்படி நிறைவேற்றப்படுகிறதை அங்கே காண்பிக்கிறார். த செகண்ட் திங், அந்த கவனிங்கள். தேர்ட் திங், மூன்றாவது, நோவாவின் பேழைக்குள்ளே யாரும் விரும்பினாலும் உள்ளே போக முடியாது. இட்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ்ட். பட் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு யூ கேன் பிரிங் an offering and get in. நீ ஒரு பலியை எடுத்துக்கொண்டு வந்துடலாம். நீ பலியை எடுத்துக்கொண்டு இந்த வாசல் வழியாக வந்துடலாம். யூ got now a chance to enter. இந்த காலை ஆராதனையில் எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வழி என் இயேசுவினுடைய பலியினால் உண்டானது. அந்த கவனிங்கள். God extend his concession, extend his long suffering. முதலாவது நீடிய பொறுமையோடு காத்துதான் இருந்தார். 7 நாள் காத்திருந்தார், அதோடு சரி. அதுக்கு அடுத்தால வரும்போது கதவை திறந்தே வச்சிருக்கிறாரு. ஆனால் கண்டிஷன் தான். கண்டிஷனோட, நீ பலியோடு கூட நீ உள்ள வரலாம். மூன்றாவது பிக்சர், சாலமோனுடைய தேவாலயம். ரெண்டாவது பிக்சரில் இன்னொன்று காட்ட விரும்புகிறார். த ஹோலி லைஃப் இஸ் கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங். முதலாவது பிரகாரம், அதற்கு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். கிருபாசனத்தண்டையில் நெருங்குவதற்கு நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நீ பிராக்டிஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். என் சத்தம் கேட்பதற்கு நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் படைந்து தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய சத்தத்தை கேட்க முடியும். என்னால் கிருபாசனத்திலிருந்து நான் உன்னோடு கூட பேசுகிறேன். Today many people enter into the court. Church people enter into the court, but many don't enter into the holy place or in the holy of holies, even though it is open. அது திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் அந்த திரை கிழிக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்திருந்தாலும் கூட அநேகர் இன்றைக்கு பிரகாரத்தோடு கூட நின்று விடுகிறார்கள். ஆண்டவர் அங்கே நிற்பதற்கு அல்ல, உன்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், அதோ சீக்கிரமாய் வருகிறேன், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக. ஒரு கேள்வி கேளுங்க. நான் அந்த சபைக்கு இத்தனை வருஷமாக வர்றேன், இத்தனை வாரமாக வர்றேன், என்னுடைய பரிசுத்தத்தின் அளவும் என்னுடைய விசுவாசத்தின் அளவும் எவ்வளவு அளந்திருக்குன்னு வீட்டில் போய் நீங்களே ஒரு கிராஃப் போட்டு பாருங்க. Am I growing in holiness, sir? That's what the first Moses tabernacle wanted to show you. உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற பெரிய காரியம், நீ வளர வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தை என்னை நெருங்க வேண்டும், என்னுடைய சத்தம் கேட்க வேண்டும். நான் நேற்றைய தினத்தில் 2 குட்டி பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக எனக்கு ஒரு கிருபை கிடைத்தது. நான் அவளை பார்த்து சொன்னேன். One is in the 5th standard, another is in the 4th standard. I told them, அவளை பார்த்துட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? மா, you can listen to God, you can hear the voice of God. ஏனெண்டா வேதம் சொல்லியிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நீ அவருடைய ஆடாக இருந்தால் அவர் சத்தத்தை கேட்கும். அப்போ அந்த பிள்ளை கேட்டா, how? I have to explain how to listen to God. If the church is not teaching every member how to listen to God, then church is not doing its purpose. That is the beauty of the church. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் சத்தத்தை கேட்கும். எல்லா ஆடு சத்தத்தை கேட்கணும். எல்லா ஆட்டுக்கும் தேவ சத்தம் கேட்கணும். அந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை எல்லா ஆடும் கேட்கிற இடத்துக்கு பேர் தான் சபை. நான் அதிகமாக காரியங்களை ஆழமாக பேச விரும்பல. உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாத்திரம் கொடுக்குறேன். நீங்கள் இதை ஆழமாக ஏராளமாக இதை நீங்கள் ஒரு ஸ்டடியாக எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா 1 மாதம் முழுவதும் பெரிய மெட்டீரியல் உங்களுக்கு உண்டாயிடுங்களுக்கா. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஏ டிப், தட்ஸ் ஆல். மூன்றாவதாக, சாலமோனுடைய ஆலயம். சாலமோனுடைய ஆலயம் ஒருவேளை மோசையின் ஆலயத்தை போல, மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை அடிப்படையாக கொண்டு நிறைவேற்றப்பட்டாலும் அங்கே எல்லாரும் வர முடியும். எல்லாரும் உள்ள வர முடியும். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க பிரதர்.
எல்லாருக்கும் திறந்த வாசல். அதை புரிந்து கொள்வதற்கு 3 காரியங்களை நீங்கள் 2 நாளாகமம் 6வது அதிகாரத்தை வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். 2 நாளாகமம் 6வது அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிற அதை நீங்கள் அழகாக பார்க்கலாம். 3 காரியங்களை சாலமோனுடைய ஜெபத்தில் நீங்கள் பார்க்கலாம். டு சீக், தேடுவதற்குரிய இடம். தேவனோடு கூட சரியான காரியத்தை தேடி, அவருடைய முகத்தை தேடி, அவரோடு ஒப்புரவாகி, அவரோடு கூட இணைந்து நடப்பதற்கான அனைத்து காரியங்களையும் அந்த ஜெபத்தில் செய்வான். ஒரு சின்ன குறிப்பை மாத்திரம் விட்டுட்டு போறேன். 2வது டு சர்வ். அது மற்றவர்களுக்கு. அந்நியன் ஒருவன் வந்து இந்த இந்த ஆலயத்துக்கு நேராக கூப்பிட்டா கூட கேளுங்க ஆண்டவரே. It should be available in for the stranger. A church is a place where a stranger to look up. சபை என்னையா, ஒரு அந்நியன் கூட எதிர்பார்க்க வேண்டும். அதனால தான் மல்கியா 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. பஞ்சாபி மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய நல்ல காரியம், குருத்வாராக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. You cannot see a single beggar in Punjabis, among Punjabis. Go to Punjab and see. பஞ்சாபில் போய் பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. டெல்லியில் போய் பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. ஏன்னா யார் போனாலும் ஆகாரம் உண்டு. அங்கே போகிறவங்க தாங்களும் கொஞ்சம் சமைப்பாங்க. நானும் ஐ எம் ஆல்சோ டேக்கிங் கர்சேவான்னு சொல்லி அதை செய்வார்கள். பட் டுடேஸ் சர்ச், இஸ் இட் சர்விங் everybody who seeks? வந்தோம், அட்டெண்டன்ஸ் போட்டோம், பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் பாஸ்டர் வந்துட்டேன் பிரதர், ஃபோன் பண்ணி கேட்டுறாதீங்க வரலன்ட்டு. அதுக்கு பிறகு என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு யாரா புதுசாக வந்தாங்கன்னா, சின்னதாக இருக்கும்போது எல்லாம் இருந்தது, இவன் நாங்கள் ரொம்ப பெருசாகிட்டோம். வி ஆர் ஹேவிங் an urban mentality. We lost the rural mentality. Is it there? முதலாவது நோவாவின் பேழை டு சேவ், த டேபர்னக்கிள் டு ஸ்பீக். முதலாவது இது சேவ், காப்பாற்றுவதற்கு. 2வது டு ஸ்பீக். 3வது டு டுவெல் ஆர் டு ஸ்டே. மனசில் வைக்கிறதுக்காக 3 நான் சொல்கிறேன். டு சேவ், டு ஸ்பீக், டு ஸ்டே. காட் வாண்ட்ஸ் டு ஸ்டே தேர் வேர் பீப்புள் வில் லுக். ஆட்டோமேட்டிக்காக சாலமோனுடைய ஜெபத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரேயர். அண்ட் அதை நீங்கள் கொஞ்சம் அனலிட்டிக்கலாக படித்து பாருங்கள், பிரித்து 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 படித்து பாருங்கள். தெர் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரீகன்சிலியேஷன், தெர் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கான காரியம். பாவம் செய்துட்டு விழுந்துதான், ஆண்டவரே பாவம் செய்யாத மனுஷன் நீ, அவன் திரும்பிட்டா கூப்பிட்டுருங்க ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு ஜெபத்தில் ஒரு பெரிய எஸ்பெக்ட். ஈவன் a stranger, unknown person, he will look up here because God is in us. எங்க மத்தியில் தேவன் உள்ளாகிறான். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். The third thing about the temple of Solomon is, turn with me to 2 Chronicles 6th chapter. 2 நாளாகமம் 6வது அதிகாரம். அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 41வது வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர உம்முடைய ஸ்தலத்திற்கு தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் தேவரீர் உமது வல்லமை விளங்கும் உமது பெட்டியுடன் விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, ஐய கர்த்தாவே, உமது உமது ஆசாரியர் ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. is a place of satisfaction. நல்லா கவனிங்க. The church is the place to seek. The church is a place to serve. The church is a place to satisfy. நன்மையினால திருப்தி அவர்கள். நீங்க சபையாக ஆண்டவர் விரும்புகிற சபையாக செயல்படுமானா ஒருத்தர் வந்துட்டு திருப்தியா போகணும். தேவனுடைய நன்மையினால் நிறைந்தவர்கள் ஐ கோ வித் ஃபுல்னஸ். நான் வந்தேன், வெறுமையாய் வந்தேன், நான் இப்பொழுது பரிபூர்ணமாக செல்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவன் அவர் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. நல்லா கவனிங்க அருமையானவர்களே. இந்த 3 பிக்சரையும் இந்த வாரம் முழுவதும், அடுத்த பிரசங்கத்தை வெள்ளிக்கிழமைக்கு கேட்கறதுக்கு முன்னால் இந்த வாரம் முழுவதும் கொஞ்சம் மெதுவாக ஒவ்வொன்றா பிக்சராக நான் சொன்னேன். இந்த 3 காரியங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா யூ மஸ்ட் கோ பேக் அண்ட் மெடிடேட் பண்ணபடி. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகினால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காரியத்தையாவது மெடிடேட் பண்ணுங்க. முதலாவது நோவாவினுடைய பேழையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். நோவாவின் தேவையில் எதிர்பார்க்கிறது ஒருவரோடு ஒருவர் இசைந்து போவதற்கான டாலரன்ஸ். இன்றைக்கு குடும்பங்களிலே டாலரன்ஸ் லெவல் கீழே போயிட்டது. சபைகளிலே குழுக்களிலே டாலரன்ஸ், மற்றவர்களை சகிக்கக்கூடாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். டாலரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுவதற்கு சபை ஆண்டவர் நான் இங்கே சகிப்புத்தன்மையோடு கூட இருக்கிறதுக்கு. 3வது நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மறக்காத ஒரு வாழ்வு. மற்றவர்கள் வேறு ஒன்றும் சேர முடியாது. 2வது ஆண்டவர் காண்பிக்கிற அந்த மோசையின் கூடாரத்தில் எல்லாருக்கும் ஒரு ரோல் உண்டு, எனக்கு என்ன ஒரு ரோல் இருக்குது, அதை நான் புரிந்து கொண்டேனா, அதை செயல்படுத்தினா, அதற்கு தீவிரம் காட்டுகிறேனா என்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறேனா, ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்கிறேனா என்கிற காரியம். 3வது நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து அவருடைய சத்தம் கேட்கிற இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறேனா, அவர் சத்தம் எனக்கு கேட்கிறதா, இல்லை என்றால் ஏதோ வருகிறேன் போகிறேன் என்று இருக்கிறேனா. 3வதாக ஒரு சாலமோனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறது ஐ வில் சீக் ஹிம் whenever I am in need, not for my. நீங்கள் அந்த ப்ரேயரை படித்து பாருங்க. none about the material blessing, no. Even in the Old Testament it was not talking about all spiritual reconciliation. All spiritual reconciliation. I seek the face of the Lord. ஆண்டவருடைய முகத்தை தேடினேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே. Seek and how to serve. அந்நியனும் எங்களை நோக்கி பார்க்கறதுக்கு, எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி வர்றதுக்கு நாங்கள் தடையாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் உலாவி வர்றதுக்கு எந்த காரியமும் தடையாக இருந்துட விடக்கூடாது ஆண்டவரே என்பதில் கவனமான, அவர்களையும் எட்டி பார்க்கத்தக்கதாக தேவன் நம்மத்தில் அசைவாட வேண்டும் என்கிற ஒரு நினைவு கூடவே. people come must go back. பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நன்மையினால் நிறைந்தவர்களாக இங்கிருந்து மகிழ்ச்சியோடு திரும்பி போக வேண்டும் என்கிற பெரிய ஆதங்கத்தோடு தேவன் இந்த சபையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிடம் தலை வணங்கி, ஆண்டவரே help me to realize the responsibility. Help me to realize my responsibility. Am I growing in holiness or am I growing in arrogance? Sir, listen. My dear people, listen. Am I growing in holiness or am I growing in arrogance? Am I growing in self-pity or am I growing in satisfaction? மறுபடியும் கையை வைத்து பாடலாமா?